ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துபாய்க்குங்க. ஏன்னா நம்ம தலை அஜித் குமார் வந்துட்டு கார் ரேஸ் பண்ண போகிறாரு. அது வந்து இன்றைக்கி தான். நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீ தான். நான், ஒய்ஃபு, பையன் 3 பேர் போகிறோம். ஸோ தலை எப்படி ரேஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சேர் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் அங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரேஸ் நடக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். சரியான டிராஃபிக்கு. இந்த இடத்துல தான் இப்போ நடக்க போகுது ரேஸ். இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ட்ரையல் மாதிரி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது வெளியில். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக வா. இதாங்க என்ட்ரன்ஸு. கியூஆர் கோட் டிக்கெட்ஸ் காமிச்சிட்டு என்ட்ரு ஆகிட்டோம். ஹலோ மக்களே, இப்போ வந்து வெளியில் வந்துட்டோம். சரியான க்ரௌடு. துபாய் ஆட்டோட்ரோமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடும் வந்துட்டு நம்ம தலை அஜித்துக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக அவரோட பிட் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் இருந்தோம். வேறு லெவல் வைபாக இருந்துச்சு. நான் வந்து இந்த ரேஸ் வந்துட்டு பார்க்க வரது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ தலை அஜித்துக்காக வந்தேன். அவரோட பிட் ஸ்டாப் ஆப்போசிட்டில் நாங்கள் இருந்தோம். கரெக்டாக அவரோட கார் வந்து நின்றுச்சு. அதுலேருந்து அவரோட டீம்மேட்ஸு காருக்குள்ளே ஏறுறது இறங்குறது இதெல்லாமே வந்து பார்த்தோம். திடீர்னு ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம யுஏஇயில் இருக்கமா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சு ஆடியன்ஸ்லேருந்து. நிறையா பேர் தமிழ்காரங்களும் கேரளாவில் இருக்கிறவங்களும் எல்லோரும் வந்து அஜித் தலை அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க. அவர் இங்கே ரேஸ் பண்ணுறது வந்துட்டு உண்மையிலுமே எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு டே. இப்போ வேறு யாராவது ரேஸ் பண்ண வந்திருந்தாங்க கூட நாங்கள் வந்திருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. அஜித் அப்படிங்கிறனால அந்த ஒரு பேருக்காக வந்தோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.